இமாச்சல பிரதேசத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தனர். கடந்த மாதம் இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் கட்சி மாறி வாக்களித்ததால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து அவர்கள் 6 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த இடங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 6 பேரும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் இமாச்சல் பிரதேச மாநில தலைவர் முன்னிலையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இவர்களே மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி தெருக்களில் எதிர்க்கட்சி தலைவர்கள் சுதந்திரமாக நடமாடக்கூட அனுமதி இல்லையா என்று டெல்லி அமைச்சர் அதிஷி கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி உள்ள சாலையில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்துள்ளனர். இந்நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற அமைச்சர்கள் அதிஷி மற்றும் ஷௌரவ் பரத்வாஜ் ஆகியோர் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். தேர்தல் நேரத்தின் போது கட்சி அலுவலகம் செல்வதை எப்படி தடுக்க முடியும் என்றும் இது என்ன மாதிரியான சர்வாதிகாரம் என்றும் அமைச்சர் அதிஷி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.